ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேர்ட்ப்ரெஸ் சீரீஸில் போன வீடியோவில் நம்ம வேர்ட்ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி போஸ்ட் ஆட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நமக்கு இப்போ லோக்கல் ஹோஸ்ட் வேர்ட்ப்ரெஸ் தான் நம்ம டிஃபால்ட்டு பார்த்து இதில் தான் நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம wp-login.phpன்னு கொடுத்துருவேன். login.php அதில் இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னா நம்மளுக்கு அட்மின் பேஜ் வரும். இப்போ யூசர் நேம் என்ன கொடுத்தோம், அட்மின்னு கொடுத்தோம். பாஸ்வேர்டு 12345 கொடுத்தோம். இப்போ நான் லாகின் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் லாகின் ஆகியாச்சு. டேஷ்போர்டில் லெஃப்ட் சைடு போஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணுறோம். ஆடு நியூவை கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு புது போஸ்ட்டு க்ரியேட் பண்ணது நம்மளுக்கு ஏரியா வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு டைட்டில் எடுக்கிறோம். இப்போ லோரியம் இப்சம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சாம்பிள் கண்டென்ட் தானே, அதனால் இப்போ ஒரு டைட்டில் கொடுக்குறேன். இதில் ஜஸ்ட்டு ஒரு டீட்டெயில்ஸ்னு ஒரு இது ஆட் பண்ணிவிட்டேன். சும்மா இப்போ ஒரு நம்ம சப்ஹெட்டிங் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஹெட்டிங்கில் கிளிக் பண்ணோன்னா நம்ம இதில் ஒரு டைப் பண்ணிடலாம். இப்போ இது சப்ஹெட்டிங். சப்ஹெட்டிங்னு கொடுத்துருவேன். ஓகே, இப்போ சப்ஹெட்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் ஆட் பண்ண போகிறேன். அப்போ பேராகிராஃபை கிளிக் பண்ணிவிடுறேன். இதுலேருந்து ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் காப்பி பண்ணுறேன், இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த கண்டென்ட்டை போல்ட் ஆக்கணும்னா போல்ட் ஆக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக போல்ட் ஆகிரும். இப்போ நம்மளுக்கு போல்டு தேவையில்லைன்னா போல்டை கிளிக் பண்ணிக்கலாம். அதே போல் எந்த கண்டென்ட் நம்மளுக்கு போல்டு கொடுக்கணுமோ என்ன எஃபெக்ட் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். இட்டாலிக் வேணும்னா இட்டாலிக் ஆட் பண்ணலாம். இது இந்த கண்டென்ட்டில் ஒரு யூஆர்எல் கொடுக்கணும்னு வச்சுடுங்க. இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹோம் பேஜ் யூஆர்எல்லில் கொடுக்குறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது யூஆர்எல்லாக மாறிடுச்சு. அதே போல் கண்டென்ட்டை அலைன் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி அலைன் டெக்ஸ்ட் லெஃப்ட் இருக்குது. இப்போ சென்டர் கொடுத்தோன்னா சென்டருக்கு அலைன் ஆகும், ரைட்டு கொடுத்தோன்னா ரைட் அலைன் ஆகும். இப்போ நான் டிஃபால்ட்டாக லெஃப்டே கொடுத்துக்கிறேன். பேராகிராஃப் ஸ்டைல் மாற்றினோன்னா இந்த மாடலில் எந்த மாடல் வேணும்னாலும் நம்ம குரூப்பாக க்ரியேட் பண்ணணும்னா க்ரியேட் பண்ணலாம். ஃபுல் கோட்டு எந்த மாடல் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் நம்மளை ரெடி ஆகிட்டு அடுத்து ஒரு சப்டைட்டில் கொடுக்குறேன். இப்போ சப்ஹெட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ H2ல் இருக்குது. இந்த H2 வேணும்னா H2 கிளிக் பண்ணி H3ன்னு வேணும்னாலும் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இது H2ல் இருக்குது, இது H3ல் இருக்குது. ஃபாண்ட் சைஸும் டிஃப்ரெண்ட் ஆகும். H3 H4 எது வேணும்னா கொடுத்துடலாம். இப்போ ஒரு பேராகிராஃப் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ காப்பி பண்ணுறேன், கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு வச்சுருந்தோம். இப்போ ஒரு என்ட்ரிக்கு ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இமேஜ் இருக்குது. இப்போ என்னென்னா மீடியா லைப்ரரியில் போய் எடுக்கலாம், இல்லை வேறு யூஆர்எல் மூலம் லிங்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்லோடு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பூட்ஸ்ட்ராப் இமேஜை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்துடுச்சு. ஓகேவா? இமேஜ் வந்துடுச்சு. இது டிஃபால்ட்டில் இருக்குது. ரவுண்டட் இமேஜ் வேணும்னா ரவுண்டட் செட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு பார்டர் ஒன்றும் இல்லாததுனால அது மாதிரி தெரியலை. இதில் வேணும்னா ஆல்ட் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் என்னத்துக்குள்ளது? பூட்ஸ்ட்ராப் லோகோ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது நம்ம சைஸ் வேணும்னா என்ன சைஸு இல்லை இமேஜ் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த சைஸு கொடுத்துக்கிறோம். இப்போ அட்வான்ஸ் செட்டிங் போனீங்கன்னா இப்போ டைட்டில் அட்ரிபியூட்டெல்லாம் இமேஜுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அதே இது நம்ம போஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு இருக்கணும்னா இந்த கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்டிக் டு வந்து டாப் ஆஃப் தி பிளாக்னு. அடுத்து எந்த தீமில் உள்ள எந்த மாடல் தீமில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அந்த இது செலக்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா டிஃபால்ட்டாக இருந்துட்டு போட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட்டோட யூஆர்எல் இந்த மாடலில் இருக்கும். பப்ளிஷ் பண்ணியாச்சுன்னா இந்த யூஆர்எல்ல தான் நம்ம கண்டென்ட் பேஸ்ட் ஆகும். இப்போ ஒரு கேட்டகரி ஆட் பண்ணுறோம். இப்போ டிஃபால்ட்டு கேட்டகரி ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் ஒரு கேட்டகரி ஆட் பண்ணுறோம். என்ன கேட்டகரின்னா நியூஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஆட் நியூ கேட்டகரி கொடுக்குறேன். இப்போ நியூஸ் கேட்டகரியில் இந்த கண்டென்ட் போயிடுச்சு. இப்போ பேரண்ட் கேட்டகரி நம்மளை நியூஸ் தான். நியூஸ் செலக்ட் பண்ணாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ டேகு கிளிக் பண்ணுறேன். இதில் இந்த நியூஸ் எதை பற்றிங்கிறது கேட்குது. நம்ம கீவேர்டு ஆட் பண்ணோம். இப்போ இது நியூஸ் பற்றியது. நம்ம இப்போ லேட்டஸ்ட் நியூஸ்னு ஒரு டேகு கொடுக்குறேன். லேட்டஸ்ட் ஒன்று நியூஸ்னு கொடுக்குறேன். இன்னொன்று லேட்டஸ்ட் நியூஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இதில் என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். இந்த இமேஜ் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில நேரம் சிம்பிளாக ஒரு தம்பனையில் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ யூடியூப்பாக பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்மளுக்கு இது போஸ்ட்டு. இந்த இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தம்பனையில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை இதில். அதுக்கு பதிலாக தான் இந்த இது. அதுக்கு பதிலாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியா லைப்ரரியில் போய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியா லைப்ரரியில் போனால் நம்ம ஏற்கனவே அப் பண்ண இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் ஆல்ட் டெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்தோம்? பூட்ஸ்ட்ராப்னு கொடுத்தோம். பூட்ஸ்ட்ராப் லோகோன்னு கொடுத்தோம். அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கேப்ஷன் ஆட் பண்ணலாம். என்ன இந்த இமேஜ் எதை பற்றி என்ன டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த இமேஜ் வேண்டான்னா அப்லோடில் போய் இதை கிளிக் பண்ணி வேறு இமேஜ் ஷோ ஆல் ஃபைல்ஸ் கொடுத்திங்கன்னா வேறு இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ இல்லை வேணான்னா இந்த மாடலில் இமேஜ் கொடுத்துக்கலாம். சும்மா கொடுக்குறேன். செட் ஃபியூச்சர் இமேஜ் நம்ம செட் பண்ணியாச்சுன்னா அது அந்த இமேஜ் செட் ஆகிடும். இப்போ எக்ஸர்ட்டு கொடுத்துருக்கு. எக்ஸர்ட்னா ஃபஸ்ட்டு இந்த நியூஸு எதை பற்றிய நியூஸுங்கிறத கொஞ்சம் போல் கண்டென்ட் தான் எக்ஸர்ட். அதை வேணான்னா இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதில் டிஸ்கஷனில் அலோ கமெண்ட் அலோ பண்ணணுமான்னு
அலோவ் வேணும்னா அலோவ் கொடுத்துடுங்க, வேண்டான்னா கமெண்ட் யாரும் பண்ணக்கூடாதுன்னா இந்த டிக்கை டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வேணும்னா ப்ரீவியூ பார்த்துக்கலாம். ப்ரீவியூன்னு டேபை கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ட் எந்த மாடலில் இருக்கோம், இந்த மாடலில் தான் டிஸ்பிளே ஆகும். லோரியன் இப்சம் டீட்டெயில்ஸ் சப்ஹெட்டிங், அடுத்த கண்டென்ட்டு இமேஜ், அடுத்த கண்டென்ட், ஓகேவா, அடுத்த பேராகிராஃப் கண்டென்ட் இந்த மாடலில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் பப்ளிஷ் கொடுக்குறேன். இப்போ நம்ம பப்ளிஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் பப்ளிக்கில் வேணுமா ப்ரைவேட்டில் வேணுமா, பாஸ்வேர்டு ப்ரொடெக்டட் வேணும்னா பாஸ்வேர்டு ப்ரொடெக்டட் கொடுத்துடலாம். இதை கிளிக் பண்ணோன்னா பாஸ்வேர்டு கேட்கும், ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறோம். அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் அந்த போஸ்ட்டை பார்க்க முடியும். இல்லை ப்ரைவேட்டு கொடுத்தோன்னா அட்மின் மட்டும் தான் பார்க்க முடியும் அந்த போஸ்ட்டை. இல்லை நம்ம பிறகு போஸ்ட் பண்ணி விடணும்னா பிறகு போஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பப்ளிஷ் இம்மிடியட்லி இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ எனக்கு இன்னைக்கு போஸ்ட் பண்ணாண்டா நாளைக்கு போஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன டேட்டில் போஸ்ட் பண்ணணுமோ அந்த டேட்டை கொடுத்துடுங்க. இதில் டைம் ஸ்டாம்பு பார்த்தீங்கன்னா UTC +0 இருக்குது. அந்த டைமில் 6 மார்ச் 2022 7:43 AM PM வேணும்னா PM செலக்ட் பண்ணிவிடுங்க. டைம் வேணும்னா எந்த டைம் வேணுமோ அந்த டைம் செட் பண்ணிவிடுங்க. அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக இது போஸ்ட் ஆகிரும். இல்லை அப்படி போஸ்ட் பண்ணாண்டான்னா ரீசெட் கொடுத்தீங்கன்னா இமீடியட்லி வந்துடும், இமீடியட்டாகவே இப்போ நான் இமீடியட்டு கொடுத்துருக்கேன். இப்போ பப்ளிஷ் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த URL தான் இந்த கண்டென்ட் போஸ்ட் ஆகிருக்கு. இப்போ வியூ போஸ்ட்டு கொடுத்தோம்னா வியூ போஸ்ட் ஆகிரும். இல்லை புது போஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஆட் நியூ போஸ்ட்டு கொடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தம்பனையில் இமேஜ் ஷோ ஆகுது. இந்த இமேஜ் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ அந்த கண்டென்ட்டுக்குள்ளே உள்ள இமேஜ் இந்த மாதிரி டேகு என்ன கொடுத்தோம், நியூஸ் கொடுத்தோம், லேட்டஸ்ட் நியூஸ் கொடுத்தோம். இது கேட்டகரி நியூஸுங்கிறது. இது வந்து யார் போஸ்ட் பண்ணாங்கிறது, எந்த யூஸர் போஸ்ட் பண்ணாங்கிற நியூஸ் தான். இதுதான் அட்மின். டேட் வந்து எப்போ போஸ்ட் பண்ணியிருக்குங்கிறது டேட்டு. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ்னு இது டேக்ஸ். லேட்டஸ்ட் நியூஸும் நம்ம நியூஸ் லேட்டஸ்ட்டாக கொடுத்தோம் டேக்ஸில். இவங்க ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு கண்டென்ட் இருக்குது. அதில் தம்பனையில் இமேஜ், ஃபீச்சர்டு இமேஜஸ் என்ன இமேஜ் செட் பண்ணோமோ அந்த இமேஜ் இருக்குது. இப்போ எக்ஸப்ட் கண்டென்ட் இது வரைக்கும் செட் பண்ணோம். அந்த கண்டென்ட் இதில் டிஸ்பிளே ஆகுது. இது அடுத்த போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த போஸ்ட்டை பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இதை லோரியன் இப்சம் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணோன்னா அந்த இது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் தான் நம்ம கொடுத்தோம் அப்லோட் பண்ணுறது. இப்போ போஸ்ட்டை இந்த மாடலில் போஸ்ட் பண்ணி விடலாம். இதில் பார்த்திங்கன்னா டேக்ஸ் என்ன கொடுத்தோம், லேட்டஸ்ட் நியூஸும் நியூஸ் லேட்டஸ்ட்டும் இந்த மாடலில் டேக்ஸ் கொடுத்துருவோம்.